ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம். அங்கேதானே பலிபீடத்தின் முன்னில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். உன்னுடைய சகோதரனிடத்திலே உனக்கு மனஸ்தாபம் உண்டானால், ஏதாவது குறை உண்டானால், அவனை தீங்கு செய்ததாக நீ நினைத்தால் அவனிடத்திலே கோபம் கொள்ளாமல் அவனிடத்திலே அவனை மன்னித்து அவனோடு ஒப்புரவாக பிறகு நாம் ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். கர்த்தர் நாம் காணிக்கை செலுத்த வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தேவன். ஆனால் நாம் உதடுகளினால் மாத்திரம் ஜெபிப்பது அவருக்கு பிரியமில்லாத ஒன்று. நம்முடைய பரிசுத்தமான கைகளோடு அவரை உயர்த்தி நம்முடைய இருதயத்திலே சுத்தமாக இருந்து ஜெபிக்க வேண்டும் என்றும் காணிக்கை செலுத்த வேண்டும் என்றும் ஆராதிக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகின்றார். நமது இருதயங்களிலே ஏதாவது பாவத்தையோ அக்கிரமத்தையோ மறைத்து வைத்திருப்போமானால் நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்க மாட்டார். சங்கீதக்காரன் இதை மிக தெளிவாகவே சொல்லுகிறார். என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சங்கீதம் 66:18 அவர் சொல்கிறார். அதே போல ஜனங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை மார்க்கு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். இந்த ஜனங்களோ என்னை உதடுகளினால் கனப்படுத்துகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயங்களோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நமது சகோதரனுக்கு விரோதமாக கோபம் கொண்டிருப்போமானால், அல்லது அவனுக்கு விரோதமாக அவன் நமக்கு விரோதமாக ஏதாவது செய்திருந்தால் நாம் உடனே அவனை மன்னிக்க வேண்டும், அவனோடு ஒப்புரவாக வேண்டும். அதன் பிறகுதான் தேவன் தமது ஆராதனையையும் ஜபங்களையும் காணிக்கைகளையும் ஆசீர்வதிப்பார். ஒரு குஷ்டரோகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும் என்று தேவனிடத்தில் கேட்டபோது, தேவன் சித்தம் உண்டு சுத்தமாக என்றான். அதாவது அவன் தன்னுடைய விசுவாசத்தை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். குஷ்டரோகி சுத்தமான பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே சொன்னது, இனி மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்றாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துவிட்டதினாலே அவருடைய வார்த்தையினாலே எல்லாம் நடக்கும் என்றும். ஆகவே அவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்ற அந்த ஒரு வார்த்தையிலே அவனுடைய குஷ்டரோகம் சொஸ்தமானாலும் மோசேக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதாலோ சுகமும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் வல்லமையினாலே மட்டுமே அது நடக்கிறது, அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே மட்டுமே அது இயங்குகிறது என்பதை நாம் தெரிந்த பிறகும் மோசேக்கு சென்று காணிக்கையை செலுத்து என்று அவர் அந்த குஷ்டரோகிக்கு சொன்னார். ஏனென்றால் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி, மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி ஆசாரியர்கள்தான் ஒருவனிடத்திலிருந்து அவனுக்கு குஷ்டரோகம் போய்விட்டது என்று அறிவிக்க வேண்டும். அதற்கேற்ற படிகளையும் காணிக்கைகளையும் செலுத்த வேண்டும். இதை நாம் லேவியாரமம் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 1 முதல்
20 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே திட்டமாகவே இந்த காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு விட்டதனாலே நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்த வேண்டிய காணிக்கைகளை நாம் மோசேக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்த வேண்டும் என்பதை தான் கர்த்தர் இதன் மூலம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே காணிக்கை செலுத்துவதற்கு நாம் முதலிலே நம்முடைய எண்ணங்கள் இருதயங்கள் சமாதானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமது சகோதரனிடம் விரோதமாக இருக்கக்கூடாது, அவனை அவதூறாக பேசக்கூடாது, அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. இவைகளை செய்தால் உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே இவைகளை விட்டுவிட்டு தேவனிடத்திலே நாம் வேண்டுதல் செய்யும்போது வேண்டுதலை கேட்டு நம்மை சுத்தமாக்கிய பிறகு நம்முடைய தேவைகளை கேட்டு ஆசீர்வதித்த பிறகு நாம் அவருக்கு காணிக்கைகளில் செலுத்த வேண்டும். மார்க்கு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 41 45 வரை இதை வாசிப்போமானால், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாகு என்றான். அப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்தி என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. ஆகவே நியாயப்பிரமாணத்தை அவரே நிறைவேற்றினாலும் கூட நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்த வேண்டிய கட்டளை காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்பதை தான் இங்கே அவர் வலியுறுத்துகிறார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணினான். ஆகவே அந்த குஷ்டரோகி இதை அவன் பிரபகண்டா பண்ணினதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக கர்த்தர் இந்த நாளிலே காணிக்கையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய இருதயம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் மாத்திரம்தான் தேவன் நம்முடைய காணிக்கையை, நம்முடைய ஆராதனையை, நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு கேட்டு ஆசீர்வதிப்பார் என்பதை இதன் மூலம், இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை மகா இறக்கம் ஒழுக்கம் உடையவரே, கர்த்தர் காணிக்கை செலுத்துவதற்கும் ஒரு தகுதி இருக்கிறது என்பதையும், காணிக்கை யாருக்கெல்லாம் செலுத்த வேண்டும், எதற்கெல்லாம் செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த நாள் இந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து என் தேவனுடைய தயவுள்ள கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நாமே கிருபை பாராட்டும், வழிநடத்தும். துதிகன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.